இதுதான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த திமிர்த்தனத்துக்கும் ஆணவத்துக்கு தான் மன்னார்குடியில் மக்கள் இவரை மண்ணக்கவை வச்சாங்க சட்டமன்ற தேர்தலில். நான் இன்னைக்கு அவருக்கு சவால் விடுறேன், டிஆர்பி ராஜாவுக்கு. இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் ஏற்கனவே கமிட் பண்ணது, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுன்னா எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் நாளைக்கு சொல்லணும். லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி இருக்கு பாருங்க 100 நாளாக. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. நம்மளே பார்க்குறோம், தேர்தல் கால உறுதிமொழிகள்லாம் பட்ஜெட்டில் 1-2 தான் வந்துருக்கு பெருசாக. மற்றதெல்லாம் பிரச்சனை தீரட்டும், பொருளாதாரம் ரிப்பேர் ஆகிறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. கடந்த 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்ததும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக வழி செய்வதும் மிகச்சிறந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதனுடைய செயல்பாடை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு 100 நாள் போதாது, குறைந்தது ஓராண்டாவது தேவை. இதுக்கு எதிரான ஒரு பெரிய போர் இந்த 100 நாளில் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. எங்கள் ஆட்சியில் இருந்தது தான் 75% அப்படின்னா உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையா ராஜா, என்ன நடக்குது, யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. அப்புறம் எப்படி நீங்கள் எங்கள் ஆட்சியில் சும்மா 19 அடித்து விட்றீங்க? ஒரு ஆட்சி என்றால் கண்டினியூடு இதுதான். அது அரசு என்பது தொடர்ந்து இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ போன ஆட்சி வாங்கின கடனெல்லாம் 10 லட்சம் கோடியை நான் தரமாட்டேன் இந்த ஆட்சி சொல்ல முடியுமா? நாங்கள் பண்ணோம், நாங்கள் தொடக்கணும். எவன் தொடக்கினாலும் முடிக்கிறவனுக்கு தானுங்க அது. சித்திரை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக ஆட்சி அமைஞ்சு 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. 100 நாள் ஆயிடுச்சு சார். 100 நாள் சாதனை, தாவேகாவுடைய சாதனை அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குது? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவேகா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கும்போதே தெரியுது. என்னென்னா 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதுவும் வெற்றி தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தின் மூலயமா. இது எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க தாவேகாவுடைய ஆட்சியை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மாநில அரசினுடைய வெற்றி, அதனுடைய செயல்பாடை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு 100 நாள் போதாது, குறைந்தது ஓராண்டாவது தேவை. சினிமானா 100 நாள் 50 நாள் வெள்ளி விழாலாம் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆட்சி, அதனுடைய நன்மைகள் தீமைகள் நல்லது கெட்டதுன்னா அதுக்கு ஒரு வருஷமாவது மினிமம் தேவைப்படும். பட் நீங்கள் இப்போ 100 நாள் அப்படின்னு சொல்கிறதால 100 நாளில் என்ன நடந்திருக்குதுன்றதை நம்ம பேசலாம். துவக்கம்தான் எல்லாமே. உதாரணத்துக்கு ஊழல், லஞ்சம், முறைகேடு, இதுக்கு எதிரான ஒரு பெரிய போர் இந்த 100 நாளில் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தினமலர் பத்திரிகை தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. ஒரு ஊராட்சி தலைவி அவங்க ரூமில் 16 லட்சம் ரூபாவோ 15 லட்சம் ரூபாவோ எடுத்திருக்காங்க. இது மாதிரி யாருன்னு இல்லை, அது பேர் என்ன, ஆர்டிஓ ஆஃபீஸா, தாலுக்கா ஆஃபீஸா, தாசில்தார் ஆஃபீஸா, கலெக்டர் ஆஃபீஸா, பத்திரப்பதிவு அலுவலகமா, காவல் நிலையமே பாருங்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் ஒரு வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துட்டார். காவல்துறையில் ஏதாவது பிரச்சனை, லஞ்சம் ஊழல்னா உடனே இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்ட்டு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அதாவது ஊழலுக்கு எதிரான யுத்தம் ரொம்ப முனைப்போடு நடத்துகிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சொந்த கட்சிலாம் பார்க்கல, எல்லார் மேலே நடவடிக்கை. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஏன்னா கடந்த 50-60 வருஷமாக நம்ம பார்த்தது, இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் ஊழல், முறைகேடு, கொள்ளை, இதை தவிர வேறு எதுவும் பார்க்கல. ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பகுதி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்.
திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி அதிகமாக தவறுகள் தான் நடந்திருக்கு. மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கு, கஜானாவை காலி பண்ணியிருக்காங்க. அப்போ மக்களுக்கு இந்த ஆட்சி ஒரு மாற்றம் தந்திருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரான யுத்தத்தை நடத்தி இருக்கு பாருங்க 100 நாளாக. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. நம்மளே பார்க்குறோம், பல ஆட்களை சந்திக்கும் போது பத்திரப்பதிவு அலுவலகம், ஆர்டிஓ ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, எல்லா இடத்துலையும் அனுபவம் என்னென்னா, சார் நம்பவே முடியல சார், கிள்ளி பார்த்துக்கினேன் நான், முன்ன மாதிரி இல்லை சார், எல்லாம் மாறி இருக்குன்னா இது ஒரு துவக்கம்தான். இது முழுமை அடைந்தால் மக்களுக்கு எப்படியாப்பட்ட நிவாரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மாநிலத்தில் நாட்டில் மிக முக்கிய பிரச்சனையே என்னென்னா லஞ்சம் தான். இந்த லஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டா பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் மக்களுக்கு. இப்போ அந்த வகையில் இந்த அரசின் முதல் மார்க் நான் என்ன கொடுக்கணும்னு சொன்னால், இந்த லஞ்சம் ஊழல் முறைகேடுகள், மக்களை மதிக்காமல் அரசு அதிகாரிகள் நடந்து கொள்கிற அந்த இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. முற்றா முடிஞ்சிடுச்சான்னு சொல்ல முடியாது, இன்னும் சில மிச்ச சொச்சங்கள் இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு வருஷம் டைம்னு சொன்னேன். அது அந்த போதை பொருளில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் அந்த போதைப் பொருளே மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, கல்லூரியிலே ஆமாம், அது ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குற்றங்கள் நடக்கிறதுக்கும் சமீப காலத்தில், அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் மெயின் காரணம் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அது மூலமா மாணவர்களே ஒருத்தரை ஒருத்தர் ஆமாம், இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு வாலிபர் கொலை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாலேயே இந்த போதை விஷயங்கள் தான் இருக்குங்க. அதனால சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம், எல்லாம் நடக்குதுங்க. பள்ளிக்கூடத்து வரைக்கும் போதைப் பொருள் சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. இது ஏதோ இன்னைக்கு 100 நாளில் வரலைங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஆட்சியில் இருந்தவங்க. காவல்துறையும் லஞ்சத்தை வாங்கிட்டு கட்சிக்காரங்க தான் நடத்துகிறாங்க ஆளுங்கட்சின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சிங்கப்பெண் படையாக இருக்கலாம், அதே போல் இந்த போதை பொருட்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு தடுப்பதற்கு ஒரு சிறப்பு படை அமைச்சதாக இருக்கட்டும். திரு விஜய் அவர்கள் ரொம்ப பாயிண்டடாக எது முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தேர்தல் கால உறுதிமொழிகள்லாம் பட்ஜெட்டில் 1-2 தான் வந்திருக்கு பெருசாக. மற்றதெல்லாம் பிரச்சனை தீரட்டும், பொருளாதாரம் ரிப்பேர் ஆகிறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆகணும்னு சொல்லியிருக்கார். முந்தைய ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிற கோளாறுகளை நிதி மேலாண்மையில் சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆகணுன்றார். ஸோ அடுத்த பட்ஜெட், அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன பலவு. ஆனால் அது அப்புறம் கூட வரட்டுங்க. இது இப்போ பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறது, தடுக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கிறது, லஞ்ச ஊழலை பொது வாழ்க்கையிலேருந்து அகற்றுவது. இது மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுக்கும். உங்களுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யலைன்னா கூட நீங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தீங்க பாருங்கள், அந்த தொகையெல்லாம் உங்களுக்கு அப்படியே மிச்சமாகுது. ஸோ அதனால் அதைத்தான் நான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த நேற்று நடந்தது இல்லையா முதலீட்டாளர்கள் மாநாடு, இதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த ஆட்சியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க சில பேர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பன்னீர்செல்வம், ஓபிஎஸ், இபிஎஸ்லாம் போயிருக்காங்க, அமெரிக்காவுக்கெல்லாம் போயிருக்காங்க நிதி திரட்டுறோன்னு. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும் கோட்டு சூட்டெல்லாம் அணிஞ்சு துபாய், அமெரிக்காலாம் போயிருக்காங்க. ஆனால் எதுவுமே வெளியூருக்கு போகாமல் இருந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு கடந்த 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்ததும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக வழி செய்ததும் மிக சிறந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் குறை சொல்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இந்த திட்டத்தில் 97 MOUவில் 75 எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் துவங்கினதை தான் இவங்க இது பண்ணுறாங்க, நாங்கள் துவங்கணும் இவங்க முடிக்கிறாங்க அப்படின்றார். என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு பக்கம் அவரே என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் தெளிவாக படுத்தணும், எதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை கம்பெனி, மீடியாவை உள்ள விடல,
அதனால் எங்களுக்கு தெரியல, விவரங்களெல்லாம் கொடுங்கன்றாரு. அப்போ உனக்கு விவரம் தெரியல, எத்தனை கம்பெனி வந்திருக்கு, எவ்வளோ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ கமிட்மெண்ட்டு எதுவும் தெரியல. அதானே அவர் சொல்கிறாரு. அதை சொல்கிற வாய் திருப்பி எங்கள் ஆட்சியில் இருந்தது தான் 75% அப்படின்னா உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே ராஜா, என்ன நடக்குது, யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் சும்மா பொத்தாம் பொதுவாக அடித்து விட்றீங்க? ரெண்டாவதுங்க, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு வந்து அருகதை இல்லை. ஏன்னா இவங்க வந்து திமுக ஆட்சியில் இந்த மாதிரி லட்சம் வருது, 6 லட்சம் வருது, 5 லட்சம் வந்ததுன்னு நீட்டி முழக்கிய போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இபிஎஸ் பழனிசாமி அதை வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறீங்க அது கொஞ்சம் ஒயிட் பேப்பர் மாதிரி கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, உண்மையிலே எவ்வளோ தான் வந்தது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு. அப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த இவர் ஒரு வெள்ளை பேப்பரை இப்படி பிளெயின் ஃபுல் ஸ்கேப் பேப்பரை இப்படி தூக்கி காமிச்சிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த திமிர்த்தனத்துக்கும் ஆணவத்துக்கும் தான் மன்னார்குடியில் மக்கள் இவரை மண்ணக்கவை வச்சாங்க சட்டமன்ற தேர்தலில். அவர் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சிக்கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, விவரங்களை கொடுங்கள். இதை தானே இப்போ பழனிசாமி உங்ககிட்ட கேட்டார். வெள்ளை பேப்பரை தூக்கி இப்படி இப்படின்னு காட்டினா அதை யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கவே இல்லை. அதனால் கேட்க மாட்டாங்கல்ல, அவர் அறிக்கை விடுறாரு, அவ்வளோதானே, யாரை சந்திக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து யோகியதே கிடையாது. ஆனாலும் அவரே மாட்டிக்கிட்டார் பாருங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் அரசாங்கம் விவரங்கள்லாம் எங்களுக்கு தரணும், எந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லணுன்றாரு. சரி, அது தெரிஞ்சால் தானே நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியும். இந்த பக்கம் விவரமே இல்லை, எங்களுக்கு விவரம் கொடுன்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, இது வாய், இது இந்த வாய், அது அந்த வாயா. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, 97 MOU நாங்கள் இனிஷியேட் பண்ணது, நாங்கள் துவக்கி வச்சதை இவங்க முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. முதல்லங்க, ஒரு ஆட்சி என்றால் கண்டினியூடு இதுதான். அது அரசு என்பது தொடர்ந்து இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ போன ஆட்சி வாங்கின கடனெல்லாம் 10.5 லட்சம் கோடியை நான் தரமாட்டேன் இந்த ஆட்சி சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. வட்டி கட்ட மாட்டேன் 68,000 கோடி, அது போய் ஸ்டாலினை கேளுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவானா? ஸோ ஆட்சி என்பது, அரசு என்பது தொடரும். ஆட்கள் மாறலாம், ஆளும் கட்சிகள் மாறலாம், பட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் என்பது அது நிரந்தரமானது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பண்ணோம், நாங்கள் தொடக்கணும், எவன் தொடக்கினாலும் முடிக்கிறவனுக்கு தானுங்க அது. அப்போ இதெல்லாம் வந்து சிறு பிள்ளைத்தனம். அதாவது தாவேக அரசு 100 நாட்களில் இவ்வளோ பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெற்றி பிரம்மாண்டத்தை சகிக்க முடியாமல், இல்லை விவரம் கொடுங்கன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் நாங்கள் பண்ணது தாங்க. நான் இன்னைக்கு அவருக்கு சவால் விடுறேன், டிஆர்பி ராஜாவுக்கு. என்ன 75% எங்களுதுன்றார்ல, அதை விவரமாக சொல்லணும். எந்தெந்த திட்டம் வந்து நீங்கள் சொன்னதை இவங்க, அதுவும் அதை ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நெகோஷியேட்டட் ஆர் அனௌன்ஸ்ட் during the previous government cannot suddenly become a new achievement merely because they were presented at a new conclave. இது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் சொன்னதாக போட்டிருக்க செய்தி. அதாவது கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்களை சும்மா இவங்க அறிவிக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. இப்போ இது மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்களா? ஆட்சி பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நான் சவால் விடுறேன், இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் ஏற்கனவே கமிட் பண்ணது, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுன்னா எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் நாளைக்கு சொல்லணும். சும்மா பொத்தாம் பொதுவாக எங்கள் ஆட்சியிலேருந்து தான், எல்லாரும் எங்கள் இதுதான் அப்படின்னு கதை விடக்கூடாது. ஆட்சியாளர்களும் நிச்சயமாக இந்த சீரியஸான குற்றச்சாட்டுக்கு தாவேக அரசு சார்பாக விளக்கம் சொல்லணும். எந்தெந்த இது வந்து இவர் சொல்லியிருக்கிறது பொய்ன்றத, ஏன்னா இவர் பொய்ன்றது நமக்கு தெரியும், ஆனால் அதை வந்து இவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ அதை இது பண்ணோம். ரெண்டாவது வந்துங்க, எனக்கு ரொம்ப இந்த முதலீட்டார் அந்த இதில் மாநாட்டில் பிடிச்சது என்னென்னா,
இவர் சபரீசன் ஒன்று ஆரம்பித்தார், வானம்னு சொல்லிட்டு. தெரியுமா உங்களுக்கு? சபரீசன் மு.க. ஸ்டாலின் மருமகன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்லுங்களாம் நம்ம ஒன்றா. அவர் அரசியல்லையும் வந்து வேலை பார்ப்பார், ஆட்சியிலையும் தலையிடுவார், மாப்பிள்ளையாகவும் இருப்பார், பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பார். அவர் வந்து வானம்னு ஒன்று ஆரம்பித்தார், ஒரு கம்பெனி. என்னன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் மாதிரி இவரும் ராக்கெட் கூட போகிறேன், ஸ்பேஸ் பிஸ்னஸில் இறங்குறேன்னு சபரீசன் சில மாதங்களுக்கு முன்பு அவங்க மாமனார் ஆட்சியில் இருந்தப்போ இந்த கம்பெனியை ஆரம்பித்தார். அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆட்சி போயிட்டதால் இப்போ அதெல்லாம் ஏற கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று நடந்ததில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அதாவது விண்வெளிக்கு வந்து ராக்கெட்டை செலுத்துவாங்கல்ல, லான்ச்சர்ஸ், அதை தயாரிக்கிறதுக்காக 250 கோடியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லான்ச் வெஹிக்கிள்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ். இதில் என்னன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் தான் முதல் தனியார் நிறுவனம் இந்தியாவில் இந்த மாதிரி விண்வெளியில் பிஸ்னஸ். மற்றது வந்து அரசாங்கம் தான், ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்றது. அது வந்து குலசேகரப்பட்டினம், அங்கே வந்து ஒரு ராக்கெட் ஏவுதளம், ஏவுகணை இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ஒட்டி இவர் வந்து இந்த இதை ஆரம்பிச்சிருக்காருன்றது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவர் சொல்கிறாரு டிஆர்பி ராஜா, நாங்கள் பேசணும், நாங்கள் பேசுனதை இவங்க அறிவிக்கிறாங்கன்னு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனின்னு இருக்குது, ஃபோனிக்ஸ் கோத்தாரி. அவங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கம்பெனி நடத்துகிறாங்க. ஒன்று பெரம்பலூரில், 2வது கரூரில். அதாவது என்னென்னா நான் லெதர் ஃபுட்வேர், தோல் இல்லாத, இப்போ தான் பிளாஸ்டிக்கு நிறைய வகையில் வந்து இருக்குங்களா, பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி ஒரு 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு நான் லெதர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து மே மாதம் 10ஆம் தேதி திரு விஜய் முதல்வராக பொறுப்பேற்றார். மே 22ஆம் தேதி அவரை சந்திச்சிருக்காரு. யார்? சேர்மன், இந்த கம்பெனியுடைய சேர்மன். அவர் பேர் வந்து ரஃபீக் அகமது. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இது மாதிரி தொழிலெலாம் பண்ணுறோம் சார், 2 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அடுத்தது கூட ஒரு ஃபேக்ட்ரி வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு. மதுரையில் மேலூர் எங்கள் சொந்த இது இருக்குது, 3வது ஃபேக்ட்ரி அங்கே பண்ணலான் இருக்கோன்னு சொல்லியிருக்கார் முதல்வர். 12 நாள் தான் ஆச்சு முதல்வர் பதவியேற்று. மே 22 போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, ஏங்க எல்லாம் வந்து நகரங்கள் பக்கமே பண்ணுறீங்க, ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்குது, வறண்ட மாவட்டம், அங்கே எந்த தொழிற்சாலையும் எந்த ஒரு உற்பத்தியும் நடக்கிறதில்ல. அதனால் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வந்து வெளியேறாங்க, எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க, அப்புறம் வந்து நகரங்களுக்கு மாறுறாங்க, வேலையில்லா திண்டாட்டம் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் ஏன் வந்து ராமநாதபுரத்தில் அதை வைக்கக்கூடாது உங்கள் 3வது தொழிற்சாலைன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் ஆஸ் சிஎம். அப்போ தான் அவர் வந்து சரி, எங்கள் சொந்த நிலம் மதுரையில் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதால, நீங்கள் விரும்புகிறதால அந்த 3வது ஆலையை நான் அங்கே நடத்துகிறேன்னு தான் இப்போ அறிவிச்சிருக்கார். ஸோ ஒரு முதல்வர் ஒரு தொழிலதிபர் சந்திக்க வந்தால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மேல், தமிழ்நாட்டு மக்களின் மேல், அதுவும் பின்தங்கிய தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு, மதுரைக்கு கீழே எதுவும் கிடையாதுங்க, எல்லாம் வறண்டு போனது, எல்லாமே பஞ்சம் இதுக்கு தான் வராங்க. ஸோ அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ரொம்ப வறட்சி, வறண்ட மாவட்டம், அங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு எதுவும் இல்லை. இப்போ 1000 கோடி ரூபாயில் முதலீட்டில் அங்கே ஒரு தொழிற்சாலை வரப்போகுது, 10,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் டிஆர்பி ராஜாவுக்கு என்ன ரோல் இருக்குது? ஏன்னா அவர் இன்றைக்கி சொல்கிறாரு, அந்த உரிமையாளர் ரஃபீக் அகமது சொல்கிறாரு, நான் மே 22 சந்தித்தேன், நீங்கள் தான் மே 3ஆம் தேதி உங்கள் கதை முந்தி போச்ச, இதை என்ன சொல்லி உரிமை கொண்டாடுவீங்க? ஆனால் எவ்வளோ சைலண்ட்டாக திரு விஜய் அவர்கள், ஒரு சிஎம்ன்ற ஒரு மாநில மொத்தத்துக்கும்
நம்ம தொகுதி நம்ம மாவட்டம் அப்படின்னு பார்க்காம எங்கே ரொம்ப தேவையோ, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையில் 4 குழந்தை இருக்குதுன்னா எந்த குழந்தைக்கு அதிகமாக தேவையோ, அதிகமாக ஒரு இது இருக்கோ, நீட் இருக்கோ, அதை தான் அப்போ ஒரு தாயை போல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ராமநாதபுரத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி 1000 கோடி கொடுத்துருக்கிறாருன்னா ரியலி ஐ அப்ரிஷியேட் அவருடைய அந்த கவனம், சிறப்பு கவனம் அது பண்ணுறது. அது எனக்கு ஒரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடின்றாங்க. நேற்று மட்டும் 1,00,000 கோடி இல்லை, 100 நாள். நேற்று மட்டும்னா 65,000 66,000 கோடி வந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் மே 22 ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லாம் குமுலேட்டிவ் மொத்தமாக தான் 1,00,000 கோடி வேலை வாய்ப்பு, 1,00,000 வாய்ப்புகள். இதில் நீங்கள் ஒரு உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், லார்ஜஸ்ட்டாக இந்த 1,00,000 கோடியில் மோர் தேன் 25% எதில் வந்திருக்குன்னா 26,417 கோடி டேட்டா சென்டர் செக்டாரில் தான். டேட்டா சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் டோட்டலாக வந்திருக்கு. அதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் 10,000 கோடி யார் போட்டிருக்குன்னா கிரீன் டேட்டா சென்டர்னு தூத்துக்குடி. அகைன் தென் மாநிலம், அதாவது தென் மாவட்டம். இப்போ தூத்துக்குடியிலையும் பெருசாக ஒன்றும் இல்லை தொழிற்சாலைகள்லாம். அப்போ இன்றைக்கி டேட்டா சென்டர் வந்து 26,417 கமிட்மெண்ட் வந்திருக்கு இந்த 1,00,000னா. அதில் 10,000 தனியாக ஒரு ஆள் தான் பிக்கஸ்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆரம்பமே வந்து அமக்களமாக இருக்குது. அந்த கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக வந்தப்போ அவங்கள திமுக காரங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெண் வந்திருக்காங்க ஒரு துறையில், ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ கூட வந்து எடப்பாடி தஞ்சாவூரில் போராட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100 நாள் ஆட்சி கிடையாது, 100 நாள் ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடக்கிறார். விடுங்க, அவர் ரீல்ஸ் இல்லை, அதாவது வரலாறு தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆமாம், ரொம்ப வரலாறு தெரிஞ்சதால் தான் மூளையில் உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இபிஎஸ். இல்லை, அவங்க பேசுறதுல முக்கியமான விஷயம், இந்த சின்ன வயசில் இவ்வளோ வந்து அனுபவம் புதுசாக இருக்கும்போதே இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இவங்கெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 21 நாள் டெட்லைன் கொடுக்குறோம். இப்போ இந்த கமிட்மெண்ட்லாம் வந்தால் 21 நாளுக்குள்ளே அப்ரூவல் ஆகிடணும். போன ஆட்சியில் ஒருத்தர் பேசினார், நான் பார்த்தேன் நேற்று டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் வந்தோம் சொன்னோம், ஆனால் எங்களுக்கு அப்ரூவல் வர்றதுக்கே நாங்கள் பல மாதங்கள் காத்துட்ருந்தோம், ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, 21 நாளைக்குள்ளே உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அதை பெற்றதாக டீம்டு அப்ரூவல் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ரூவலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு டீம்டு டெபுடேஷன், டீம்டு யூனிவர்சிட்டின்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு 21 நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வரலன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க பெற்றதாக நினச்சி உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. அடுத்தது என்னென்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு முதலாளி வரான், ஒரு தொழிலதிபர் வரான்னா அவங்ககிட்ட வரும்போது எத்தனை % எங்களுக்கு கொடுப்பீங்க, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க, அப்புறம் மினிஸ்டருக்கு தனியாக எவ்வளோ கொடுப்பீங்க, பிளாக்கில் எவ்வளோ கொடுப்பீங்க, ஒயிட்டில் அவன் துண்டக்கான துணியக்கான ஆந்திராவுக்கு ஓடிடுவான், மகாராஷ்டிராவுக்கு ஓடிடுவான். கழக ஆட்சிகளில் பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் நம்மக்கிட்ட வராமல் போனதுக்கு மெயின் காரணம் பிரைபரி அண்ட் கரப்ஷன் தான். எல்லா கட்டத்துலேயும் அவன் கையை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அப்ரூவல் வந்தால் அப்புறம் பஞ்சாயத்துக்கு போனோம், அப்புறம் அங்கே போயிட்டு பர்மிட் வாங்கணும். இப்படி ஊழல் என்பது மிகப்பெரிய பாட்டில்னாக்கா புதிய தொழில்கள், தொழிற்சாலைகள் வருவதற்கு தடையாக தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கி அந்த வார் ஆன் கரப்ஷனு எல்லாரையும் உட்கார வச்சிடுச்சு. அதனால் ஈஸியாக இருக்கு, தொழிலதிபர்கள் வரா ஈஸ் அழகாக போகிறாங்க. எங்கே காசு செலவு பண்ணுவார், எங்கேயும் பேரம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நேரடியாக வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சியை தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நம்ம வரதான் இருக்குது.